அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பீஃப் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 kg பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது சில்லி பவுடர், அடுத்தது சோம்பு பவுடர். உங்கள் கறிக்கு தேவையானது போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் மல்லி இலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் கறி லீஃப் போட்டிருக்கோம். சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மஞ்சள் பொடி, டூ டேபிள் ஸ்பூன் போல் தயிர், இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது டொமேட்டோ 2 டொமேட்டோ கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 hour அப்படி வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஒரு குக்கரில் போட்டு ஆயிலெலாம் ஊற்றலை, வெறும்னா தான் போட்டிருக்கேன். ஒன் கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேற ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். கோகோனட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இது அந்த ஆயிலே போடும்போது ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது சூப்பரான ஒரு ரோஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதா ரைஸ்க்கும் சாப்பிடலாம், நெய்ச்சோறு அந்த மாதிரி ரைஸ்க்கும் நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோவும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்புத்தூள் இதுலேயும் மறுபடியும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் குக் பண்ணி வச்சுருக்க பீஃபையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மறுபடியும் குக் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் திக்கான நான் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப், அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கொதித்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான கிரேவி நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.